அப்போ நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக போகிறோம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 15-16 வசனத்தை நம்ம வாசிப்போம். பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 7 வாசிப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க. 15வது வசனத்தை இந்த டிஸ்பிளே பார்த்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். விளக்கை கொளுத்தி வெளிச்சம் கொடுக்கும். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இதில் எத்தனை விளக்கு இருக்கு? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் இந்த வசனத்திலிருந்து 4 விளக்குகளை உங்களுக்கு காட்டுகிறேன். 1, விளக்கை கொளுத்தி, கொளுத்தப்பட்ட விளக்கு. மரக்காலால் மூடி வைக்காமல், மரக்காலால் மூடப்படுகிற விளக்கு. 3, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு. 4, யாவருக்கும் வெளிச்சம் கொடுப்பார்கள், வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்கு. 4 சொல்லுங்க பார்க்கலாம். 1 சொல்லுங்க, கொளுத்தப்பட்ட விளக்கு. நல்லா சொல்லுங்க, சத்தமா சத்தமாக பேசுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. கொளுத்தப்பட்ட மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு, தண்டின் மேல் இருக்கிற விளக்கு, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு அப்படின்னு சொல்லி 4 விளக்கை குறித்து இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய கண்கள் என்கிறது வெளிச்சமாக இருக்கிறது. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கண்கள் என்கிற விளக்கு வெளிச்சம் இப்பொழுது திறந்தே இருப்பதாக அடுத்த 1 மணி நேரத்துக்கு. முதலாவது கொளுத்தப்பட்ட விளக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம். மலை பிரசங்கத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன ஜனத்துக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் யார் என்பதை முதல்ல அவர் சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற இப்படி நம்ம பிரித்து பார்த்தா அந்த மலை பிரசங்கம் ரொம்ப ருசி உள்ளதாக இருக்கும். அதிலே சொல்லுகிறார், நீங்கள் யார் என்றால் நீங்கள் பூமிக்கு உப்பு. நீங்கள் யார் என்றால் நீங்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு. நீங்கள் யார் என்றால் உலகத்துக்கு வெளிச்சம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் சொல்லி 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 நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி கற்றுக் கொடுக்கிறதுல ஒரு பதம் தான் என்னவென்றால், நீங்கள் விளக்கு. விளக்கு கொளுத்தப்படணும். இப்போ உள்ள தலைமுறைக்கு விளக்கென்று சொன்னாலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள குழந்தைகள்கிட்ட இந்த முன் வரிசையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், மண்ணெண்ணெய் விளக்கு பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ணெய் விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு பார்த்துருக்கிறீங்களா? அப்படின்னா என்னது? நீ பார்த்துருக்க மண்ணெண்ணெய் விளக்கு பார்த்துருக்கிறியா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு மண்ணெண்ணெய் விளக்குனாலே தெரியாது. ஆனால் முன்னால் அங்கே இருக்க நமக்கு தெரியும். வாழ்க்கையே அதில் தான் ஓடிச்சு இல்லையா? வாழ்க்கையே நம்ம அதில் தான் ஓடி, அதில் அதை வச்சு படித்து அதை வச்சு முன்னுக்கு வந்தவங்கெல்லாம் உண்டு. முதல்ல ஆண்டவர் நம்மை விளக்காக ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் நம்மை விளக்கென்று பார்க்கிறார் என்றால், ஒரு மனுஷனை ஆண்டவர் விளக்கென்று சொல்லியிருக்கிறார். யோவான் 5:35 வாசிக்க வேண்டாம். யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லணும், அல்லது பரலோகம் சொல்லணும், இவர்கள் கொளுத்தப்பட்ட விளக்கு என்று சொல்ல வேண்டும்.
எப்பொழுது ஒரு மனுஷனுடைய விளக்கு அணைகிறது, எப்பொழுது ஒரு மனுஷன் எப்படி அணைந்து போகிறதை பற்ற வைக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் கொளுத்தப்பட்ட ஒரு விளக்காக இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாக்கோபிடத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? எப்பா, நீங்க நேசித்து பலவர் அங்கி கொடுத்ததான உங்களுடைய மகன் யோசேப்பு மரித்து போயிட்டாரப்பா, அவங்க ட்ரெஸ்ஸுங்க பாருங்கப்பா, இரத்த கரை கூட அந்த வஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய ஆவி அங்கே அணைந்து போய்விட்டது. யாக்கோபுன்னு சொன்னாலே ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆளாக்கும், ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள், துடிப்பான ஒரு மனுஷன், உற்சாகமாக எதை செஞ்சாலும் செய்வார். ஜெபம்னு சொன்னாலும் ஒரு ராத்திரி முழுவதும் முதல்ல போராடினது அவர் தான். அவ்வளவு துடிப்புள்ள ஒரு மனுஷனை சில வார்த்தைகள், எதிராக பேசப்படுகிற சில வார்த்தைகள் அவருடைய விளக்கை அணைத்து போட்டுவிடும். இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களையே நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம நல்ல கூட்டங்களில், நல்ல ஆராதனைகளில் ஆவியானவர் நம்மை பற்ற வைத்திருப்பார், நம்மை தட்டி இருப்பார், நம்மை உற்சாகப்படுத்தி இருப்பார், நம்மை பலப்படுத்தி இருப்பார். நல்ல தேவ பிரசன்னம், நல்ல தீர்மானங்களுக்கு நேராக நம்மை நடத்தி இருக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக எரியணும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், இந்த ஆயுசில் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை சாதிக்கணுங்கிறதான ஒரு ஏக்கமும் இருதயத்துடைய துடிப்பும் நம்மை தட்டி எழுப்பி இருக்கும். ஆனால் யாரோ நெகட்டிவாக பேசுகிற சில வார்த்தைகள், நடக்காததை நடந்தது போல பேசுகிற சில வார்த்தைகள், அதெல்லாம் உங்களால் முடியாதப்பா, இனி நீங்கள்லாம் அதை பார்க்க மாட்டீங்க, யோசேப்பா பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான் முடிந்தது என்று சொல்லுகிற சில வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை, விளக்கை அணைத்து போட பார்க்கலாம். ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உன்னுடைய விளக்கை நீ திரும்பவும் கொளுத்தி விடு என்று சொல்லி. இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், எந்தெந்த இடத்திலே சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று படுத்திருக்கிறோமோ அந்த இடத்துல காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப நம்முடைய விளக்கை பற்ற வைக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் நான் பேசுறது புரிகிறது? கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, முதல்ல அது கொளுத்தப்பட்ட விளக்காக இருக்க வேண்டுமே. ஆனால் என்ன தெரியுமா, அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, அப்பா யோசேப்பு உயிரோடு கூட தான்ப்பா இருக்கிறாரு, உயிரோடு கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஆதியாக 45:27 உடனடியாக அவருடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள ஒரு பலன் வந்து விட்டது, அவருக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வந்து விட்டது. இன்றைக்கு என்ன கவனியுங்கள், சோர்ந்து போய் முடிந்தது என்று அணைந்து போன ஒரு மனுஷனுக்கு மகன் உயிரோட இருக்கிறார் என்கிற வார்த்தை அவரை கொளுத்துமே. ஆனால் நமக்கும் ஒருவர் உயிரோட கூட இருக்கிறார். அதைத்தான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நமக்கு கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தை எப்பொழுது என் காதல துணிக்கிறதோ அப்பொழுது என் ஆவிக்குள்ள ஒரு கொளுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்ன வேணும்னாலும் வரட்டுங்க, என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஆனால் நம்முடைய கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை பற்ற வைப்பதற்காக அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாம, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கும் சொல்லலாமா? அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்லாவே இல்லையே, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கே சந்தேகம் வருகிறது, உயிரோட தானே இருக்கிறாருன்னு. அந்த வலது கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்.
இந்த வசனம் நம்முடைய காதுகளிலேயும் நம்முடைய நாவிலையும் நம்முடைய இருதயத்திலையும் தொனிக்க தொனிக்க நமக்குடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிவதாக. என்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றை பார்த்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன வந்தாலும் என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். யார் கைவிட்டாலும் என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். யார் மறந்தாலும் என் இரட்சகர் எங்களுக்காக இருக்கிறார். இதையே நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். அன்றைக்கு யாக்கோபுடைய மங்கி போன வாழ்க்கை எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய அணைந்து போன விளக்கை திரும்ப கொளுத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய விளக்கு கொளுத்தப்பட வேண்டுமேயானால் சங்கீதங்களின் புத்தகம் 39வது சங்கீதம் 3வது வசனத்தில், சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அந்த வசனத்தை எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இரண்டாவதாக, என் விளக்கு எப்பொழுது கொளுத்தப்படும் சொன்னான். இந்த வசனத்தை தியானிக்கையில் அது கொளுத்தப்படும். வசனத்தை தியானிக்கணும். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுங்க. வசனம் தியானிக்கணும், வசனம் தியானிக்கணும். வசனம் வாசிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு, வசனம் வாசிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் வசனம் தியானிக்கிறவர்கள் மிக குறைவு. வாசிக்கலாம், வாசித்துக்கிட்டே போகலாம், கடகட கடகட கடன அதை இது 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 இதுன்னு வாசித்துட்டே போகலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் எப்படி வாசிப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 91ஆம் சங்கீதத்தை எப்படி வாசிப்பீங்க? எடுப்போம் 91ஆம் சங்கீதம். ஏற்கனவே எல்லாமே நமக்கு தெரியும். அங்கே பார்க்குறோமோ இல்லையா, கடகட கடகடா நான் அடிச்சு விடுவோம், உன்னதமான முறையில் இருக்கிற சர்வவல்லோடைய நிலையில் தங்கும். இப்போ ஒரு சபையில் போய் சங்கீதம் 91:1 வாசிப்போன்னு சொன்னாச்சுன்னா இங்கே அவங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சொல்லிட்டாங்க, இங்கே தரப்பாங்க. சங்கீதம் 21:2 வாசிங்கன்னு சொன்னால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தன்னு சொல்லிட்டாங்க, இங்கே தரப்பாங்க. ஏன்? சம்பவம் மைண்டில் இருக்குது. தியானிச்சாங்களான்னு கேட்டால் தெரியாது, தியானிச்சாங்களான்னு கேட்டால் தெரியாது. வசனம் தியானிக்கையில் தியானித்து தியானித்து பார்க்க பார்க்க அன்றைக்கு ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டவர் வசனத்தை நமக்கு பிட்டு பகுத்து ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வசனம் ஒரு அப்பத்தை போன்றது. இதை தியானிக்க தியானிக்க இந்த வசனம் நம்மை கொளுத்தி விடும், நம்மை பற்ற வைத்து விடும், நம்மை உயிர்ப்பித்து விடும். சோர்ந்து போன அனுபவங்களை நம்மை விட்டு எடுத்து விடும். நான் சொல்லுவேன், ஊழியத்தில் எங்களை உற்சாகப்படுத்தினதை விட எங்களை டிஸ்கரேஜ் பண்ணினவர்கள் அநேகம். நம்ப முடியல. எங்களை தள்ளினவர்களை விட பின்னால இழுத்தவர்கள் அநேகம். எங்களை பலப்படுத்தினதை விட எங்களை காயப்படுத்தினவர்கள் அநேகம். ஆனாலும் எங்களை பிடித்து நிறுத்தி ஊழியத்தில் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது அப்பனுடைய வார்த்தை மட்டுமே. அப்படியே அந்த வலது கையை வெறுதி சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். கைகளை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுங்க. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, சத்தமா அக்கினி அக்கினி
பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த பிள்ளைகள் எல்லாம் கைகளை உயர்த்தி அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது. கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க சொல்லு அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அப்பா அக்கினி பரலோக பரிசுத்த இரண்டாவதாக நம்ம கொளுத்தப்படணும்னு சொன்ன வசனத்தை நல்லா தியானிக்கணும். இந்த போன 6 நாளில் எல்லா நாளும் ஒரு நாள் கூட நான் பைபிளை கீழே வைக்கல. வசனம் வாசிச்சேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். பைபிளை கையில் எடுத்து வாசிச்சிங்களா? சில டெய்லி வாசிச்சிங்களா? டெய்லி வாசிச்சிங்க. எங்க பாஸ்டர் டெய்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம் வரும். சிலர் டெய்லி வாசிச்சிங்களா? வாசிச்சேன். எங்க வாசிச்சிங்க? கலண்டரில் கிடக்கிறத டெய்லி வாசிச்சேன். வாசிச்சதை தியானிங்க. தியானிக்க இந்த வசனத்தினால நமக்குள்ளே வருகிற அந்த அக்கினியை எந்த மனுஷனால் அணைக்க முடியாது, எந்த சாத்தானால் அணைக்க முடியாது, எந்த போராட்டங்களால் அணைக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொளுத்தி விடுவாராக. வசனத்தினால நம்மை பற்ற வைப்பாராக. வசனத்தினால நம்மை எரிய செய்வாராக. விளக்கு எப்படி இருக்கணும்? வசனத்தினால கொளுத்தப்பட்டதாக இருக்கணும். மூன்றாவதாக எப்படி கொளுத்தப்படணும்னு சொன்னான். நான் இன்னும் வேகமாக தொட்டு வைத்து விட்டு வந்து விடுகிறேன். மத்தேயு 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலைக்கு மேலே ஏறுகிறார். மலைக்கு மேலே அவர் ஏறி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறதான நேரத்தில் அவருடைய முகம் பயங்கர பிரகாசமாகிவிட்டது, பயங்கர வெளிச்சமாகிவிட்டது. மூன்றாவதாக எப்பொழுது ஒரு விளக்கு கொளுத்தப்படுகிறது என்று சொன்னார், தேவ சமூகத்தில் எவ்வளோ அதிகமாக நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக நம்முடைய விளக்கை கர்த்தர் கொளுத்தி விடுகிறவராக இருக்கிறார். அதிகமாக தேவ சமூகத்தில் இருக்கணும். இந்த உபவாச நாட்கள் எல்லாம் நீங்கள் தவற விடவே கூடாது. இந்த உபவாச நாட்கள் என்னுடைய விளக்கை கொஞ்சம் கூட பிரகாசிக்க பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. நான் தேவ சமூகத்தில் இருக்க 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 தேவ சமூகத்தில் நான் உட்கார ஆண்டவரே, என் முகத்தை நீர் வெளிச்சமாக மாற்றி விடுகிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அங்கே மாறுகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் அங்கே மாறுகிறது. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் இருக்க இருக்க என்னை கர்த்தர் பற்ற வைப்பீராக. என்னை பற்ற வைக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ரெண்டாவதாக என்ன விளக்கு என்னன்னு சொன்னேன்? முதல்ல விளக்கு என்ன விளக்கு? முதல்ல விளக்கு என்னது? கொளுத்தப்பட்ட விளக்கு. ரெண்டாவது விளக்கு பேசுங்க சத்தமா. மரக்கால்னா என்னது? மரக்கால் இருக்கா? எத்தனை பேர் வீட்டில் மரக்கால் இருக்கு? மரத்தில் உள்ள கால் அல்ல. மரக்கால்னு சொன்னா முன்னால அரிசி நெல்லெல்லாம் அளப்பதற்கு மரத்தினாலேயே, அது என்ன மரம்? முளை. அந்த மரத்தினாலேயே செஞ்சிருப்பாங்க கப்பு. 1 லிட்டரு 1 கிலோவுக்கு அது ஒரு கப்பாக இருக்கு. ஆங்கிலத்தில் அதோடைய டிரான்ஸ்லேட்டை நான் எடுத்து பார்த்து அந்த மரக்கால் என்னன்னு சொன்னால், உலர்ந்து போன பொருட்களை அளப்பதற்காக
பல்வேறு அளவுகளிலே வீடுகளிலே வைத்திருக்கிறதான ஒரு பொருளுடைய பேர் தான் மரக்கால். உலர்ந்து போன பொருள் இருக்கு இல்லையா, அதாவது நெல், அரிசி, கோதுமை, இதெல்லாம் அளப்பதற்கு நான் பார்த்துருக்கிறேன். முன்னால் எங்கள் வீட்டிலே இருந்து, எங்கள் பாட்டி வீட்டிலே இருந்துச்சு. இப்போ பாட்டியும் இல்லை, மரக்காலம் இல்லை. இப்போ என்னன்னா, அந்த 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 மரக்கால் வீட்டில் விருந்தாளி வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த மரக்காலுக்கு வேலை கூட, கொஞ்சம் கூட அளக்க வேண்டியது. ஃபங்க்ஷன்னு சொன்னால் இவங்க தான் அளந்து கொடுப்பாங்க, மரக்காலில் அளந்து கொடுப்பாங்க. உலர்ந்து போனதை அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுடைய பேர் தான் மரக்கால். ஏன் ஆண்டவர் இங்கே இந்த மரக்காலினால உங்க விளக்க மூடி வச்சிடாதீங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்றார்? இப்போ என்னையே பாருங்க, இதை அளக்கக்கூடிய ஒரு கப்புன்னு வச்சுக்கோமே, ஒரு கப்பு, ஒரு 2 கிலோ அரிசி பிடிக்கக்கூடிய ஒரு மரக்கால். இங்கே விளக்கு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கனால, இந்த விளக்க இந்த மரக்காலில் அப்படி மூடி வச்சாச்சுன்னா இருந்ததெல்லாம் என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன ஆகிரும்? தானா இந்த ஆக்சிஜன் கிடைக்காததுனால விளக்கு தானா அங்கே அணைஞ்சு அங்கே போயிடும். அப்போ ஆண்டவர் எதற்காக இங்கே சொல்லுகிறார்? விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காதன்னு சொன்னா, எப்பா நீ சும்மா வாயில அளந்துக்கிட்டே நடக்காதன்னு அர்த்தம். சும்மா அவர்களுடைய அளவு எவ்வளவு, நீ மற்றவர்களை அளக்கிற அளவின்படியே. சிலர் பார்த்துருக்கீங்களா? இதுக்குடைய பொருள், இதுக்கு வேலை என்ன தெரியுமா? இந்த மரக்காலுக்கு வேலை என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா அக்கா பாட்டி சொல்லித்தாருங்க. என்ன பாருங்க, இங்கே இருக்கிற இந்த சாக்கில் இருக்கிறத அளந்து இந்த பாத்திரத்தில் போடும், இந்த சாக்கில் இருக்கிறத அளந்து இந்த சாக்கு முட்டையில் போடும். இங்கே இருக்கிறது இங்கே போடும், இங்கே இருக்கிறது அங்கே போடும், அங்கே இருக்கிறது அங்கே போடும். பாஸ்டர், என் வாய் இப்படியே இருக்குன்னு யாருக்காவது குத்துச்சுன்னா நான் பொறுப்பல்ல. அநேகருடைய விளக்கு அணைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மரக்கால். சும்மா அளந்துக்கிட்டே இருப்பாங்க, தன்னை பார்க்க மாட்டாங்க. அங்கே இருந்து எடுத்து இங்கே அளப்பாங்க, இவங்க கிட்ட இருக்கிற இங்கே வைப்பாங்க, இவங்க கிட்ட இருந்து என்ன நல்லா பற்ற வைப்பாங்க. அவங்கள பற்றி இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட சொல்லி அவங்க போடுவாங்க. போனது ஒரு பிரச்சனை இல்லை, இவங்க உண்டாக்கி விட்டது 3 பிரச்சனை. மரக்கால் சும்மா அளந்துக்கிட்டே ஆண்டவர் சொல்றாரு, அங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து இங்கே, இங்கே இருந்து அங்கே, அதை அளந்துக்கிட்டே இருக்கிறதப்பா. நல்ல எரிந்து விட்டுற விளக்குன்னா இன்னொன்று என்ன தெரியுமா செஞ்சிடும்? ஒன்னே விளக்கணையும், இல்லைன்னா மரக்கால் எரியும். 2ல் 1 நடக்கும். நீங்கள் எரியணும்னு விரும்புறீங்கன்னா மரக்கால் எரியும், சாம்பல் ஆகும். இல்லை மரக்காலும் வேணும்னு சொன்னால் விளக்காணையும். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த விளக்கு, எனக்கு தந்த வெளிச்சம், நான் மரக்கால மூடி வச்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு அநேகர் அவங்களை பற்றி பேசுற பயங்கர உற்சாகம். நம்முடைய விளக்கு நிறைய நேரத்தில் அது பலன் கொடுக்காம போனதற்கு காரணம் அளக்கிற அளவு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளுக்கு எவ்வளவு நேரம் மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. யார் தெரியுமா சரியில்லை? அவங்க இடத்துல தான் இருந்தாங்க, இவங்க இடத்துல தான் இருந்தாங்க. ஒரு ஆள் அங்கே இங்கே எடுத்து போட்டு பார்த்துங்க, அவங்களாக்கும் சரியில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த விளக்க, நீர் எனக்கு தந்த வெளிச்சத்தை நான் மற்றவங்களை அளந்து என் வெளிச்சத்தை ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே நான் மூடி வைத்திராம நான் வெளிச்சம் கொடுக்கவே விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாற்றோன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கத்தருக்கு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கல. நல்ல 2 கைகளை தட்டி நல்ல அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நான் மற்றவர்களை பார்த்து பார்த்து அழிஞ்சிருங்க, என் வெளிச்சம் அப்படியே மங்கிருங்க. ஒரு பாஸ்டர் ஒருவர் சொன்னார், சென்னையில் ஒரு தேவ மனுஷன், வேத பண்டிதர், பல புத்தகங்களை எழுதின ஒரு தேவ மனுஷன். அவர் இன்றைக்கு இல்லை, மரித்து போனார். ஒரு ஊழியக்காரர் எல்லாரும் பற்றியும் குறை சொல்வாராம். நல்ல கிருபை இருந்தது அவர்கிட்ட, நல்ல தீர்க்க தரிசனத்துடைய அபிஷேகம் இருந்தது, நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, நல்ல நல்ல பயங்கரமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர், எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாக இருந்தார். இவரே ஒரு கட்டத்தில், எப்பா மற்றவங்களை பற்றி நீ பேசாதப்பா, நீ மற்றவங்களை பற்றி இவ்வளவு தாக்காத, உன் பத்திரிக்கையில் நீ எவ்வளோ எழுதுற, உன் மேடையில் மற்றவங்களை பற்றி இவ்வளோ திட்டுற, ப்ளீஸ் அதை செய்யாத சொல்லி சொல்லி பார்த்துருக்கிறார், கேட்கல. அப்போ அவருக்கு தெரியல. பிறகு நடந்தது என்னன்னா, அவருக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கிருபைவா அப்படியே ஆப்ரேட் ஆகாமல் போச்சு, வரங்கள் எல்லாம் அப்படியே போச்சு, செயல்படாமல் போச்சு. பிறகு தீர்க்க தரிசனத்தை காணல, வெளிப்பாடை காணல, வல்லமையை காணல. அவருக்கு ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கும், அநேகர் எழும்புவார்கள், ஒன்னையும் காணல. அப்படியே விளக்கு அப்படியே மங்கி போய்விட்டது, விளக்கு அப்படியே அணைந்து போகிற நிலைமைக்கு வந்து விட்டது. என் அன்புக்குரியவர்களே, யாரையும் பற்றி பேசாதிருங்கள். உங்கள் வீடு தரித்திரத்தில் போகணும்னு சொன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ட்ரிக் வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. என்ன நல்லா கவனிச்சு, எங்க வீடு தரித்திரமாக போகணும்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கு சொல்லித்தாரேன். அந்த வீட்டில் இருந்து மற்றவங்களே பேசி இருங்க, மற்றவங்களே திட்டிக்கிட்டு இருங்க, அந்த வீடு கொஞ்ச நாளில் அப்படி தரித்திரத்துக்கு நேராக போயிடும். நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்காக எரிய விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. பாடுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த கிருபையை நாங்கள் அனல் மூட்டி எழுப்பத்தான் செய்யணுமே தவிர மரக்கால மூடிடவே கூடாது. ஆண்டவரே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்களுக்கு தந்த கிருபை கர்த்தருடைய வருகை வரைக்கும் எங்களுக்குள்ளே பெருகுவதாக, உம்முடைய வரங்கள் எங்களுக்குள்ளே பெருகுவதாக, நீர் எங்களுக்குள்ளே வைத்த தாளந்துகள் பெருகுவதாக, நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகம் பெருகுவதாக, நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வெளிப்பாடுகள் பெருகுவதாக, எங்கள் ஊழியங்கள் பெருகுவதாக. நீர் எங்களுக்கு தந்த வரங்கள் மற்றவர்களை அளப்பதற்காக அல்ல, ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நீர் எங்களுக்கு தந்த கிருபை மற்றவர்களை அளப்பதற்காக அல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை சொல்லு. நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகம் மற்றவர்களை அளப்பதற்காக அல்ல, தேவ ராஜ்யத்தை உயர்த்த. நீர் எங்களுக்கு தந்த அதிகாரம் மற்றவர்களை அளப்பதற்காக அல்ல, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அதை நாங்கள் மரணம் வரைக்கும் செய்வதற்கு அல்லது அந்த வருகை வரைக்கும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நாங்கள் ஒரு நாளும் மரக்காலால் எங்கள் விளக்கை மூடவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது என்ன விளக்கு சொன்னேன்? மூன்றாவது விளக்கு பேர் என்ன? விளக்கு தண்டின் மேல இருக்கிற விளக்கு. விளக்கு தண்டு அப்படின்னு சொன்னால்
ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பூலோகத்தின் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வசனம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. முதல்ல விளக்கு தண்டு என்றால் தண்டின் மேலே இருக்கிற விளக்கு, அது தேவனுடைய சாட்சிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள். நான் விளக்கு தண்டின் மேல இருக்கணும்னா எனக்கு போதிக்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கணும். நான் வெளிச்சம் கொடுக்கணும்னா இதை செய்யாத என்று சொல்லுகிற சாட்சி உள்ள ஒருவர் இருக்கணும். எனக்கு இங்க இது போகாத, இது வேண்டாமா இருந்து, இதை சொல்ல வேண்டாமா இருந்து, இதை செய்ய வேண்டாமா இருந்து என்று என்னை வழி நடத்துகிற ஒரு விளக்கு தண்டு இருக்குமே. ஆனால் இங்க பாருங்க, இங்க லைட் இருக்கு. இந்த லைட்டு மேல அதுக்கு ஹோல்டர்ல இருக்கிறதுனால எனக்கு வெளிச்சமா இருக்கு. அதே விளக்கு எடுத்து நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வைப்பேன்னு சொன்னா அது வெளிச்சம் கூட இருக்க வேண்டிய இடம். விளக்கு தண்டில் இருக்கணும். லேம்ப் ஸ்டாண்ட் என்று இருக்கிறது, கேண்டில் ஸ்டிக் என்று இருக்கிறது. விளக்கு தண்டில் இருந்தால் தான் அது வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சாட்சிகள் தான்ப்பா விளக்கு தண்டு, என்னால் அனுப்பப்பட்டவங்க தான்ப்பா விளக்கு தண்டு, என்னுடைய சாட்சிகள் தான், என்னை குறித்து பிரசாபப்படுத்துகிறவள் தான் விளக்கு தண்டு. விளக்கு தண்டின் மேல நான் இருப்பேனே ஆனால் நான் அதிகமாய் வெளிச்சம் கொடுப்பேன். ஆண்டவரே, நான் தண்டின் மேல இருக்கிற விளக்காக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு மனம் போன போக்கில் போகிறதா அல்ல, தண்டின் மேல இருக்கிற விளக்கு. 2வது சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 கடைசியில் இருக்கிறது. எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லலாம், உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்னை நீக்கி விடுவேன். எல்லாரும் என்னையே பாருங்க, 7 குத்து விளக்கு முடிஞ்சா அந்த பிக்சரை ஒன்று எடுங்க பார்க்கலாம். 7 குத்து விளக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு விளக்கு அதில் 6 கிளைகள் இருக்கும், அதுதான் குத்து விளக்கு, பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த 7 இந்த தண்டுல இணைக்கப்பட்டிருக்கும், அதுதான் விளக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், சபை விளக்கு தண்டிலிருந்து ஒன்று நான் எடுத்துருவாப்பா. நீ விளக்கு தண்டா இருக்கிற, நீ அந்த ஆதியிலிருந்து அன்பை விட்டு விடுவாயே ஆனால், நீ ஆதியிலிருந்து தேவ கிருபையை விட்டு விடுவாயே ஆனால், நீ என்னை நேசிக்கிற அந்த நேசத்தை விட்டு விடுவாயே ஆனால், நான் என்ன செய்வேன் என்றால் அந்த தண்டில் இருக்கிற இடத்திலிருந்து மாற்றி விடுவேன்ப்பா. 2வது விளக்கு தண்டை இருந்தால் சபை. நான் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கணும். 2வது எல்லாவற்றுக்கும் மேல தெய்வத்தை நேசிக்கிற ஒரு சபையாக இருக்கணும். இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பேர் தான் குத்து விளக்கு. எத்தனை கிளைகள் இருக்கு எண்ணி பாருங்க. எத்தனை கிளை இருக்கு? மொத்தம் 7 இருக்கு. கிளையாக 6 இருக்கு. மற்ற 6ம் 2 பக்கத்துல இருந்து அதுக்கு 2 பக்கத்துல இணைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சபைக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா, தண்டு அதோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்க தண்டு. நீ மட்டும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்யாமல், நீ மட்டும் என்னை நேசிக்காமல் இருப்பா என்று சொன்னான், அந்த தண்டிலிருந்து ஒன்ன எடுத்துருவாப்பா. தண்டு தான் சபை. விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கரத்தை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பகல். அல்லேலூயா. நேசிக்கிற ஒரு சபை யார? ஆண்டவரை நேசிக்கிற சபையில சிக்ஷை இருக்கும். நேசிக்கிற சபையில கடிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற சபையில உபதேசம் இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற சபையில தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறாராம். கர்த்தரை நேசிக்கிற இடத்துல சிக்ஷை இருக்கும். நேசிக்கிற ஒரு சபையில நான் இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் விளக்கு தண்டு. அதுதான் விளக்கு தண்டு. நான் விளக்கு தண்டின் மேல இருப்பேனே, ஆனால் நான் வெளிச்சம் கொடுக்கிற ஒருவனா மாறிடுவேன் ஆண்டவரே. நான் வெளிச்சம் கொடுக்கிறவனா மாறிடுவேன் ஆண்டவரே. இந்த மூன்றுக்கும் எனக்கு புரிஞ்சன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை தட்டி நல்லவர் ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். என்ன நல்ல கையை தட்டி போகிற ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். சோத்தலாம். இனி 4, யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. அந்த அந்த மத்தேயுல அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:15, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க வெளிச்சம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் கொடுக்கும். முன்னால் நம்ம சர்ச்சில் இருந்துச்சு. இப்போ வசனம் சொல்கிறதெல்லாம் நம்ம சண்டே கிளாஸ்லேயும் யூத் சர்வீஸ்லேயும் மாற்றிட்டோம். இந்த பிள்ளைகள் வசனம் சொல்கிற சில பிள்ளைகள் வசனம் சொல்ல பாருங்கள். இந்த பிள்ளைகள் வசனம் சொல்கிற நான் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிடுவேன். சில பிள்ளைகள் வந்து வசனம் சொல்லலாம். அவங்களுக்கு அவங்க பட்ஜெட்டில் ஒரு 5 வசனம் இருக்கும். அப்படியே ரொட்டேஷனில் வருவாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க ஆதியிலே தேவன் வானத்தை மிஸ்டர் சித்தார். அடுத்து சொல்லுவாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கேலண்டரில் பார்த்துக்கிடுவாங்க. அப்படியே இருப்பாங்க கேலண்டர். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படி இருப்பாங்க. 3ஆவதாக அப்படிதானடை அவன் சொல்றான், ஐயோ இவர் என்ன விட மாட்டார் போல இருக்க. இப்படி ஆட்கள் உண்டு. இவங்களும் லேசப்பட்ட ஆட்கள் எல்லாம் இல்லை. இவங்களும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிறவர்கள் உண்டு. பின்ன நாங்கள் விடுறேன். இதில் ஒரு ஆள் வந்து வசனம் சொல்லுது, விளக்கை கொடுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கெடுக்கும். கேட்டிருக்கவனும் நினைக்கிறேன். வெளிச்சம் கொடுக்கணுமே தவிர வெளிச்சம் கெடுக்கும் அல்ல. வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் சத்தமாக சொல்லுங்க, வெளிச்சம் கொடுக்கணும். அப்படின்னா வெளிச்சம்னா என்னது? 2 வசனத்தில் அதிகாரத்தை சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம், நேரமாகி விட்டது, முடிக்கிறேன். 119 சங்கீதம் 105 வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆண்டவரே, கர்த்தர் என்ன வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறீர். அந்த வெளிச்சம் தான் யாது தெரியுமா? இதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நான் பூட்டி வைக்கிற இடத்துல அல்ல, இந்த வெளிச்சத்தை கொடுக்கிற இடத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் என்னை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இப்போ 16வது வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ மத்தேயு 5:16 இப்போ வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. என்ன தெரியுமா ஆண்டவர் இப்ப சொல்றாரு? அடுத்ததா இன்னொரு வெளிச்சத்தை சொல்றாரு. மனுஷர் உங்களை நற்கிரியைகள் என்கிற ஒரு வெளிச்சம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே நற்கிரியைகளை செய்வார்கள், நல்லதை செய்வார்கள், நற்கிரியைகளை செய்வார்கள் என்கிற ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை
யார் தெரியுமா பார்க்கணும்? உலகம் பார்க்கணும். இன்றைக்கி பல நேரத்தில் நம்ம ஊழியம் அப்படின்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறதோடு நின்றுட்டோம். ஊழியமாக ஆராதிக்கணும், பாட்டு, ஆராதனை, பிரசங்கம், அதோடு அல்ல, அதோடைய மறுபக்கம் நம்முடைய நற்கிரியைகளும் கிறிஸ்தவத்திலிருந்து பிரிக்க முடியாதது ஒன்று. கிறிஸ்தவத்தில் நற்கிரியைகள் இணைக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்தவம் கண்டிப்பாக நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுகிறார், நற்கிரியைகளை சபை செய்வதற்கு பழகட்டும் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, கஷ்டப்படுறவங்க வருவாங்க பாருங்க, எனக்கு என்ன செய்யலான்னு பாருங்க, எனக்கு என்ன உதவி செய்யலான்னு சொல்லி அவங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. நான் 2 வாரத்துக்கு முன்பாக சொன்னேன், ஐயா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நானோ எங்கள் ஊர்லேயோ யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சபைக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்க. சபைக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்க. சர்ச்சை அதை செய்யணும். சபை அதற்கு உதவி செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஆகா ஓகோன்னு இல்லாட்டாலும் எங்களால் முடிஞ்சதை செய்ய முடியும். சிலர் தவறாக நம்மை உபயோகப்படுத்துகிறது உண்மைதான், தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறது உண்மைதான். சரியான நபருக்கு நாமவே ஒரு காலம் நான் இப்போ நினச்சிட்டேன், பண உதவியாக இல்லை, பொருள் உதவியாக நம்ம செஞ்சிருவோமே, அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய செஞ்சிருவோமே. என்ன கவனிங்க, நாங்கள் எங்கள் கூட ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த காணிக்கைகளை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கிராம ஊழியங்களை நம்ம செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் முழு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இந்த கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போனால் நாம் காசு வாங்கிறது கிடையாது. அதில் ஏதாவது உதவி செய்யலாமான்னு பார்க்கறது, ஏழைகளுக்கு ஏதாவது முடியுமான்னு பார்க்கறது, இதெல்லாம் நம்மளால் முடிந்ததெல்லாம் அப்படி செய்கிறோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மிகவும் வெயில்னு சொன்னால் தாங்காது, கடுமையான வெப்பம். ஊழியக்காரர்களாக அங்கே போய் நின்று கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். அந்த பகுதியில் சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். 2 வாரம் தாண்டினதும் அங்கேருந்து ஒருவர் எனக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணி சொல்கிறார், ஐயா எனக்கு அர்ச்சனா எனக்கு ஒரு 2000 ரூபா அனுப்பி தந்துடுங்க ஐயா. சில வருஷங்களாச்சு, அர்ச்சண்டா 2000 ரூபா அனுப்பித்தாங்க. என்னையான்னு கேட்ட அர்ச்சண்டி சொல்கிறாரு, எனக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லை, அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லாமல் நான் இப்போ ரேஷன் அரிசியாக 2 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், அண்ணே இன்னைக்கு நீங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானும் அதே அரிசி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு முடியாமல் இல்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் அது இருக்கட்டுமே, அதுக்கு வேற ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே, அதை வச்சு ஏதோ ஒரு ஊழியத்தில் இன்னொரு காரியத்தை செய்யலாமே. இன்னைக்கு எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு மண்டையெல்லாம் ஒரு மாதிரி சுச்சிச்சு பாருங்க, என் தெய்வமே, அதுக்கு 2000 ரூபா. உண்மையிலே எத்தனையோ இடத்துக்கு நம்ம செய்கிறோம், எத்தனையோ பேருக்கு நம்ம பண்றோம். ஆனால் சரியான இடத்துக்கு நம்ம செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ அங்கங்கே நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி, நம்ம தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது, எல்லாரையும் நினைச்சிடக்கூடாது. சரியான நபருக்கு சரியான உதவிகளை நம்ம செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம வெளிச்சம் 4 பேருக்கு தெரியணும், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க வந்தா எங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும்,
இவங்க வந்தா எங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்க வந்தா எங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க சொல்றாங்களா? ஐயோ இவங்க கிறிஸ்தவங்க வந்தாலே வெளியே ஒண்ணு போட்டுறாத, எல்லாம் உள்ள எடுத்து பத்திரமா வச்சுக்கான்னு சொல்றாங்களா? ஐயோ இந்த வந்துட்டாங்க இல்லையா? கர்த்தருக்காக நம்ம வெளிச்சம் கொடுக்கறோம்னு சொன்னா கொஞ்சம் சில நேரம் கிரையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஆடம்பரத்தை சில நேரத்தில் வெறுக்க வேண்டியிருக்கும். நம்ம நினைச்சதை சில வேலை செய்ய முடியாததாக இருக்கலாம். ஆனால் எப்படி ஆகிலும் நான் ஒரு விளக்கை போல கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறின ஆண்டவரே, நான் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும், வசனத்தை கொடுக்கணும். வட இந்தியாவில் போய் மிஷனரிகள் என்ன செஞ்சாங்க நாங்களே பார்த்துருக்குறோங்க. ஒரு கைப்பிரதியை கொடுத்தா சொல்லுவாங்க, வாசிக்க தெரியாது இருக்கிற எனக்கு சொல்லு, வாசிக்க தெரியாது சொல்லு, அதில் என்ன இருக்குன்னு நான் சொல்லித்தான்னு சொல்லுவாங்க. வாசிக்க தெரியாது. பைபிளை கொடுத்தா சொல்லுவாங்க, அதில் என்ன இருக்கு சொல்லி எனக்கு சொல்லு, என்ன சொல்லுவாங்க. பைபிளை நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்தா சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம், ஏன் அவங்க காசுக்கு நினச்சிக்கிடுவாங்க. வட இந்தியாவில் போய் முதல்ல கைப்பறையை கொடுப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு சோப்பு கொடுத்தாங்க, குளிக்கலக்க கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் ஒரு சகோதரி ஒருத்தங்க திருச்சியை சேர்ந்தவங்க வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரி. அவங்க என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே நிறைய பிள்ளைகள் உண்டு. 13 வயசான ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஊரில் தொழிலே சாராய வியாபாரம். வெளி ஊரில் இருந்தெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து சாராயம் குடிச்சிட்டு போயிடுவாங்க. சாராயம் குடிச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளோட தவறாக நடக்கிறதுனால அந்த ஊரில் பிறக்கிற சில பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. நான் அந்த ஊரில் இருந்திருக்கிறேன், ஆக என்ன சொல்கிறேன், அப்பா யாருன்னே தெரியாது. அந்த ஊரில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ பிள்ளைகள் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு நதி ஓடுது. அந்த ஊரில் உள்ள பழக்கமே அந்த நதியிலேருந்து மீனை பிடிச்சி விற்பாங்க. வெளியூர்லேருந்தெல்லாம் மீனை பிடிச்சி வாங்குவாங்க. கல் சாராயம் இதுதான் அங்கே உள்ள வேலை. இப்போ அங்கே போகிறேன். அங்கே நம்ம திருச்சியை சேர்ந்த ஒரு சகோதரி அங்கே போய் என்ன தெரியுமா முதல்ல என் கண்ணால் பார்த்துங்க, ஒரு குழந்தைக்கு தலையெல்லாம் புண் பிடித்து அது சொரிஞ்சுக்கிட்டு முகெல்லாம் ஒரு மாதிரி பாய்ச்சிக்கிட்டு நடக்குது. அந்த குழந்தைய தாய் கூட தொடரலைங்க. இந்த சகோதரி பிடிச்சி மடியில் உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு இவங்களே மொட்டை அடிச்சு கொடுக்குறாங்க. தலையெல்லாம் புண்ணு என்னத்தை காட்டுறாங்க. பென்னி பிரதருங்க பாருங்க, அந்த பிள்ளைக்கு சூடு தண்ணியை போட்டு இவங்களே குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அந்த பிள்ளைகள் அந்த கிராமத்தில் 100 பிள்ளைகளை பிடிச்சி, ஏது 9-10 வயசு பையனையும் எல்லாத்தையும் பிடிச்சி ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. எல்லா பையனையும் பிடிச்சி வச்சு கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்க, ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க, ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு 3 நேரம் இவங்களே சாப்பாடு கொடுத்தாங்க. 3 நேரம் இவங்களே சாப்பாடு கொடுத்தாங்க. நான் கேட்டேன், அக்கா இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட சேவையை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி அக்கா உங்களுக்கு தோணுச்சு? அவங்க சொன்னாங்க, ஒரு முறை நம்ம மிஷனரி ஸ்தாபனத்தில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இவங்களை கூப்பிடுவதற்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வர்றதான நேரத்தில் குடிசை சின்ன வீடுகள். நான் ஏறக்குறைய ஒரு 3-4 மாதமாக இருங்க, நான் எங்கள் மனைவியெல்லாம் அங்கே இருந்திருக்கிறோம். சின்ன குடிசை வீடு. ஒரு பிள்ளை வீட்டுக்கு வெளியே உட்காந்து பிளேட்டில் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. நான் அந்த பிள்ளைகிட்ட போய் அம்மா எங்கடான்னு கேட்டேன். அவன் சோறை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அம்மாவை கூப்பிட்றதுக்கு போகிறான். போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த ஊரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பன்னி அந்த பிள்ளைக்கு அந்த சாப்பாடு தட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுது. உள்ளே இருந்த இந்த பையன் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியில் வந்தான். வெளியில் வந்தவன் பன்னி சாப்பாடு பார்க்குறான். பார்த்து பன்னியை துரத்தி விட்டுட்டு திரும்ப அந்த பிள்ளை பசியினால் அந்த சாப்பாடை அப்படியே உருட்டி சாப்பிடுது. அந்த பன்னிக்கு வாயில் இருந்த அழுக்கு அந்த சாப்பாடில் இருக்கிறத நான் கண்டேன்.
இவ்வளவு வேதனை, இவ்வளவு தரித்திரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ஆண்டவர் ஏன் கண்ணில் காட்டிட்டாரேன்னு சொல்லி அந்த ஊருக்கு அடுத்த வாரத்திலேயே போய் அந்த ஜனங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மீன் வலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஊரில் 2 போர் போட்டு அடிக்கிற பம்பு பைப்பை வச்சு கொடுத்தாங்க. மீனில் தூண்டில் பிடிச்சா ஒன்று ஒன்று தான்ப்பா வரும், நீ வலையில் பிடியப்பா உனக்கு இன்னும் காசு கிடைக்க உனக்கு அதை கொடுத்தாங்க. நற்கிரியைகளை செஞ்சாங்க. போர் போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பைப் வச்சு கொடுத்தாங்க. இதை செஞ்சு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அதில் ஊரில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து சின்ன செட்டை போட்டு முதல்ல தொடங்கினது சபை அல்ல, அந்த ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு சர்ச்சையை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க போன உடனே இயேசு எல்லாரும் மனம் திரும்புங்கள் சொல்ல முதல்ல அவங்க சொன்னது நற்கிரியைகளை அவங்களுக்கு செஞ்சாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்கள் போய் எங்கள் குடும்பத்தில் இருந்த ஆட்களை கொண்டு போய் அவங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். எப்படியாவது டெய்லரிங் படிச்சு கொடு, அவங்க பிழைப்பு நடக்கட்டும். ஒரு சகோதரிக்கு நல்ல போன ஒரு 30 வயசு இருக்கும், அது ஒரு குழந்தை தூக்கிட்டு வருது. சகோதரி பிள்ளை நல்லா இருக்கா, இது எனக்கு பிள்ளை இல்லை, என்ன பேர பிள்ளைன்னு சொல்லுது. பார்த்தா வேதனை. இதெல்லாம் பார்த்தா நற்கிரியைகள். வெளிச்சம் கொடுக்கணும் ஐயா. நமக்கு நாமே ஒரு 4 சுவருக்குள்ள வெளிச்சம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நற்கிரியைகளை தேசம் காணும். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் இந்த ஆண்டுகளில் வரும் நாட்களில் இன்னும் நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. நற்கிரியைகளை செய்வதற்கு பயன்படுத்துவாராக. ரொம்ப முடியல பாஸ்டர், ரொம்ப தரித்திரமாக இருக்கு பாஸ்டர். நான் கேட்குறேன், அவங்களுக்கு என்ன தேவை? நான் மீனை பிடிச்சி கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுமே. அவங்களுக்கு இன்றைய தேவைக்கு நான் ஒரு 500,000 கொடுக்கறத விட ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வருமானத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமேன்னு தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டி, ஒரு 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 சின்ன ஒரு வருமானத்துக்குரியதை ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இதே போல் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் இயேசு நல்லவர்னு சொல்லுகிறவங்க மட்டும் அல்ல, வாயினால இயேசு நல்லவர் என்று கிரியையினாலும் காட்டுவதற்கு மனுஷர் எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் சர்வ வல்லமை உடையவர். நாங்கள் தரித்திரத்தில் இருந்தோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், கஷ்டத்தில் இருந்தோம். ஒரு நாள் எங்களுக்கு இயேசுவை கொடுப்பதற்காக ஒருவங்க வந்தாங்க, இயேசுவை சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது என்கிற சாட்சிகள் எப்போ தெரியுமா எழுமோ? நம்முடைய வெளிச்சம் ரெண்டும் இருக்கும். இயேசுவை சொல்லுகிறோம், இன்னொன்று நற்கிரியை என்கிற வெளிச்சத்தையும் கொடுக்கிறோம். நான் முடிக்கிறேன். 4 விளக்குகளை குறித்து சொல்லியிருக்கிறேன். 1 சொல்லுங்க, கொளுத்தப்பட்ட விளக்கு, மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு, விளக்கு தண்டு, தேவனுடைய சாட்சிகளும் சபையும் தான் விளக்கு தண்டு. 4 யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்காக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?